வணக்கம். உங்க பேர் என்னங்க? ஹரிசுடைமணி, எந்த மாவட்டம்? திருநெல்வேலி. இப்ப என்ன என்னமோ ஊழல் முறைகேடு என்னமோ பைப் லைன் அப்படி இப்படி நீங்க என்ன பிரச்சனை? பைப்பு ஜல்ஜீவன் திட்டத்துல லைன் போட்டிருக்காங்க, 3 மாசம் ஆச்சு. குடிநீரா? ஆமா, குடிநீர். எந்த ஊராட்சி ஒன்றியத்துல எந்த சட்டமன்ற தொகுதி அதை முதல்ல சொல்லுங்க. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி, சபாநாயகர் தொகுதி. ஆமா. சரி, எந்த ஊராட்சி ஒன்றியம்? வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம். வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம். எந்த ஊராட்சி? ஆனைகுளம் ஊராட்சி. ஆனைக்குளம் ஊராட்சி. ஆமா, ஆனைக்குளம் ஊராட்சி. ஆனைக்குளம் ஊராட்சி செயலாளர் பேர் என்ன? கிளர்க்கு பேரு? கிளர்க்கு பேரு மில்லர். மில்லரு. ஆமா. இப்ப அந்த ஊராட்சியில ஜல்ஜீவன் திட்டத்துல குடிநீர் திட்டம் போட்டிருக்காங்க. ஆமா, போட்டிருக்காங்க. ஒரு 3 மாசம் ஆச்சு. தார் இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க. சரி. அதை உடைக்கும் போது நான் உடைக்கீங்களா, எப்படி பிறகு போட்டு தருவீங்களான்னு கேட்டதுக்கு, நாங்க பைப் லைன் வேலை முடிஞ்ச உடனே போட்டுருவோம் அப்படின்னாங்க. போட்டாங்களா? போடல, கல்லுகள்லாம் தான் கிடக்குது. ஒரு அடி கூட ஆழம் தோண்டல. அந்த ரோட உடைச்சாங்கன்னா மறுபடியும் ரோட போட்டு தர வேண்டியது அவங்களுடைய கடமை தானே. அது மாநில நெடுஞ்சாலைத்துறையில வருதா? அது இல்ல, கிராமத்துக்குள்ள கிராம சாலையில வருதுன்னா அப்ப நபார்டு திட்டத்துல இருக்கக்கூடியவங்க தான் அதை போட்டு கொடுக்கணும். தெருவு இல்லங்க. இப்ப நபார்டு திட்டத்துல ஒரு ரோட உடைக்க போறாங்கன்னா நபார்டு உதவி கோட்ட பொறியாளருக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி ரோட உடைக்கிறாங்க, நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு நாங்க வேலையை முடிச்ச பிறகு நீங்க ரோட போட்டு கொடுங்கன்னு சொல்லணும். ஆமா, அது மாதிரியும் செய்யல. ஜல்ஜீவன் திட்டத்துல இப்ப போடக்கூடிய குடிநீர் திட்டத்துல எத்தனை அடி ஆழம் போட்டிருக்காங்க? ஒரு அடி கூட தோண்டல. ஒரு அடி இல்லையா? ஆமா ஆமா, பிச்சுக்கிட்டு போயிருமாங்க. ஆமா, ஒரு அடி. இப்போ போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஐயா, ஒரு அடி கூட இல்லைன்னா அப்புறம் பிச்சு எங்க 2 அடி இருந்தாவே பிச்சுக்கிட்டு போயிடும். ஒரு அடி ஆழம், ஒரு அடி அகலத்துல 2 குழாய். எதுக்கு தான் அது போடுறாங்க? எவ்வளவு மதிப்பீடு? எவ்வளவு அது மதிப்பீடு எவ்வளவுன்னு தெரியல. வீட்டு கனெக்ஷன். வீட்டு கனெக்ஷனு? ஆமா. மெயின் பைப்பு தான் ஒரு அடி ஆழத்துல கிடக்கு. மெயின் பைப்பே ஒரு அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னா, ஆமா, அப்ப அது எப்படி இருந்தாலும் இந்த மலையோட பிச்சுக்கிட்டு போயிருமே. அதுவும் அந்த உடைச்ச காங்கிரீட் கல்ல தூக்கி மேல வச்சிருக்காங்க. என்ன கொடுமைங்க இது! அதுவும் ஒரு சபாநாயகர் தொகுதியில ஆமா இது நடக்குது அப்படின்னா இதை நம்ம ஆளுங்கட்சிக்கு தான் நம்ம தெரியப்படுத்தணும். நீங்க இது சம்பந்தமா கலெக்டருக்கு மனு கொடுத்தீங்களா? இல்ல, கொடுக்கல. அதாவது நான் தகவல் இடத்துல கேட்டா கலெக்டர் அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு தகவல் ஒண்ணும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு இவரு சொல்லிட்டாரு, டிப்டிபிடிஓ. அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா? அது அரசாணை ஏதாவது வெளியிட்டு இருக்காங்களா? இது மாதிரி ஹரிசுடைமணி என்ற சமூக ஆர்வலர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டா தகவல் கொடுக்க கூடாதுன்னு ஒரு அரசாணை வரணும். அரசாணை எல்லாம் யாருமே குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் அரசாணை வெளியிட முடியாது. அதுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு தகவல் தர வேண்டாம்னு சொல்றாங்க? இதை நான் சொல்றது மாதிரி நீங்க கேட்கணும். அரசாணை தகவல் அறிவு உரிமை சட்டத்துல தகவல் தரக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் உத்தரவிட முடியாதுங்கிற பட்சத்துல எனக்கு அரசாணை தகவல் இல்ல, எனக்கு தகவல் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்க பிடிஓ கேட்கணும். கேட்டா தகவல் பழையபடியும் கேட்டாச்சு. சரி, அதுக்கும் பதில் இல்ல. அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டர் பிஏட்ட போய் கேட்டேன். சரி, யாரு சொன்னா அப்படின்னு. நாங்க ஒருவருமே சொல்லல அப்படிங்காங்க, வாய்மொழியா. அப்ப எவ்வளவு 420 இது பாருங்க. ஆமா, இப்ப இது மாதிரி பொய்யா சொன்னது பிடிஓ ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து தான் சொன்னாங்களா? ஆமா ஆமா ஆமா. எந்த ஊராட்சி ஒன்றியம்? வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம். அந்த பிடிஓ பேர் தெரியுமா? அவரு எனக்கு பேசினவர் பேர் எழுதி வச்சிருக்கேன். சரி, பரவாயில்ல. பிடிஓ கிராம ஊராட்சியா வட்டார ஊராட்சியா? கிராம ஊராட்சி பிடிஓ ஒரு சமூக ஆர்வலருக்கு பொது தகவல் அலுவலர் தாங்க. அவங்க துணை பிடிஓ இருப்பாங்க. அவங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல தகவல் அவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர்ல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்கன்னா அப்படியெல்லாம் அது முழுக்க அது பொய். ஹரிஹர சுதாகர்ங்கிறவர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை அவமதிச்சிருக்காரு. ஆமா. நான் இந்த மனித உரிமை ஆணையத்துக்கும் போட்டிருக்கேன். சரி, நீங்க உங்களுக்கு தகவல் தரக்கூடாதுன்னு வாய்மொழியா சொன்னாங்களா, எழுத்து ரீதியா கடித வாயிலா சொன்னாங்களா? வாய்மொழியா சொன்னா அது எடுபடாது. கடித வழியா வந்துச்சுன்னா நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு ஆணையத்துக்கு நீங்க ஒரு மனு போடலாம், குடியரசுத் தலைவருக்கு போடலாம். இல்ல, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவர் பேசுனத. ஆமா ஆமா, அவர் பேசின ரெக்கார்டு எனக்கு அனுப்பி விடுங்க. சரி, வச்சு செய்தி வச்சு சாட்சி விட்டுருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு ஜல்ஜீவன் திட்டத்துல போடக்கூடிய ஒரு பைப் லைனை ஒரு அடிக்கு போட்டிருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலர் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டா தகவல் தரக்கூடாதுன்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காருன்னா அப்ப கலெக்டர் பேரை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறா பயன்படுத்துறாங்க. ஆமா ஆமா. ஒரு கலெக்டர் ஒரு IAS அதிகாரி, நேர்மையா வேலை செய்யக்கூடிய அதிகாரி,
கலெக்டரை அவமதிக்கிறது மாதிரி, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை அவமதிக்கிறது மாதிரி, தமிழ்நாடு ஆமா, ஆமா, அரசு அவமதிக்கிறது மாதிரி, உங்களை அவமதிக்கிறது மாதிரி. ஆமா, கலெக்டர் அலுவலகத்துல இருந்தே உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கன்னா அப்ப எந்த அதிகாரின்னு சொன்னா பதிலே இல்ல. அது சும்மா ஊழல் முறைகேடை வந்து மறைக்கிறதுக்கு இவங்க வந்து ஊழல் முறைகேடு செஞ்சு அந்த ஊழலை மறைக்கிறதுக்கு அப்படி உங்களை மிரட்டி பாக்குறாங்க. ஆமா, இப்ப ஆமா. இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களே, உங்களை ஏதாவது மிரட்டுறாங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. நீங்களே டான் தாங்கிறீங்களா? ஆமா ஆமா. இப்போ வந்து அவங்க பதில தந்தாங்கன்னாச்சுன்னா நான் முதல்ல ஒருக்கா போட்டு விட்டீங்க பாத்தீங்களா? ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு திட்டமா? ஆமா 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 ஆமா. இப்ப மத்திய அரசு திட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் சபாநாயகர் சட்டமன்ற தொகுதியில ஆமா எந்த ஊராட்சி ஒன்றியம்? வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம், வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்துல இவ்வளவு ஊழல் முறைகேடு நடக்குது. ஆமா. வேற என்னென்ன ஊழல்லாம் அந்த ஊராட்சியில நடக்குது? அது இப்ப நமக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கிறேன். என்னன்னா அது அந்த ஊராட்சியில குண்டு பல்பெல்லாம் வாங்குவாங்கல்ல, குண்டு பல்பு, அந்த பல்பு, இந்த பல்புன்னு அதெல்லாம் சரியான கணக்கு எழுதுவாங்களா? லைட் எல்லாம் அது எழுதுவாங்களே எழுதலையே, லைட் எல்லாம் ஒழுங்கா எரிஞ்சிட்டு கிடக்கு. சரி, ரைட்டு. சிறப்பா இருந்துச்சுன்னா சிறப்பு தான். ஆமா ஆமா ஆமா. வேற எதுல நடக்குது ஊழல்? அதாவது ஆத்து தண்ணி வந்து 1.5 வருஷத்துக்கு மேல வீடு கிராமங்களுக்கு வந்ததே கிடையாது. காவேரி குடிநீர் திட்டம். ஆமா, காவேரியில இது தாமிரபரணி. தாமிரபரணி திட்டம் வந்து உங்க ஊருக்கு வந்ததே இல்ல. ஆமா ஆமா ஆமா. அது எப்படிங்க ஒரு சபாநாயகர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதுல போய் இவ்வளவு ஊழல் நடக்குது, குடிநீர் வசதி இல்லைங்கும் போது இந்த சபாநாயகர் தான் வந்து, சபாநாயகர் பேர் என்ன? அவரு அப்பாவு. அவருடைய கவனத்துக்கு போனா அது நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாரு. ஏன்னா திமுக அரசு எந்த ஒரு தகவல் போனாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா தாமிரபரணி தண்ணி உங்க ஊராட்சிக்கு வந்ததே இல்ல. இப்ப 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்து இப்போ எங்க ஊரை தாண்டி ராதாபுரத்துக்கு எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன், என்ன காரணம் தண்ணி வராதுக்கு? அது பைப் லைன் உடைச்சு போட்டு அடைக்க முடியாத அடைக்கல. ஜல் ஜீவன் திட்டத்துல போடக்கூடிய பைப் லைன் வந்து ஒரு அடியில இருக்குங்கிறீங்க. அப்புறம் அது எந்த லட்சணத்துல போட்டிருப்பாங்க? நான் இப்ப 1.5 அடியில போட்டுக்கிறது. இப்போ போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த செய்தியை நம்ம போடுவோம். கண்டிப்பா சபாநாயகர் அப்பாவு அவருடைய கவனத்துக்கு போகும்போது நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாரு. கலெக்டரோட கவனத்துக்கு போகும்போது நடவடிக்கை எடுப்பாரு. அதே போல உங்களுக்கு தகவல் தரக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர் சொன்னாருன்னு சொல்லி அந்த துணைப்படி சொன்னார் பாருங்க, அவர் மேல வந்து இலாக்கா ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கலெக்டருக்கு ஒரு மனு போடுங்க. நிச்சயமா நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க. தைரியமா இருங்க. எந்த தகவல் இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சரி.